ராமராமா. ஜூலை 6 ஞாயிற்றுக்கிழமை, சூரியனுக்கு உகர்ந்ததான, சூரியனுடைய ஆதிபத்தியத்துக்கு உட்பட்டதான நாள் ஞாயிறு அப்படிங்கிறது. ஞாயிறு அப்படின்னாலே சூரியனுக்கு பேர். சண்டே அப்படின்னு சொல்கிறான் இங்கிலீஷில். சன் அப்படின்னா சூரியன், ஞாயிற்றுக்கிழமை அதை தான் சண்டே அப்படின்னு சொல்கிறது. இது மாதிரி ஒவ்வொரு கிழமைக்கும் பெயரை பார்த்தோன்னா, இங்கிலீஷ் பெயரை பார்த்தோன்னா அந்தந்த கிரகத்தினுடைய பெயராகவே வச்சுருக்கா. நம்மளுடைய மதத்தில், சனாதனமான மதத்தில், வைதிகமான மதத்தில் என்ன ஒரு சூக்ஷ்மங்கள் இருக்கோ இதெல்லாம் பார்த்து வியந்து, இதனுடைய ஒரு உயர்வை அறிந்து, இதனுடைய வேல்யூவை தெரிஞ்சுண்டு இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கா அயல் நாடுகளில். இந்த கலாச்சாரத்தை பார்த்து அவெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அப்படி இந்த கலாச்சாரத்தை தங்களுடைய ஒரு வழிமுறையிலையும் ஈடுபடுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கா. அதுதான் சண்டே அப்படின்னு சொல்கிறான். இந்த சண்டே அன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் லீவு. சண்டேன்னு சொன்னால் உடனே அன்றைக்கி லீவு நாள் அப்படின்னு தெரியறது. இந்த லீவு சண்டே அன்னைக்கு லீவு விட்டது அது ஒரு பெரிய லாபம். ஏன்னா 7 நாட்களுக்குள்ளே, வாரத்தில் 7 நாட்களுக்குள்ளே இந்த சண்டேங்கிறது ரொம்ப புண்ணியமான நாள், உயர்வான நாள். சூரியன் பிரத்யக்ஷ தெய்வம் இல்லையா, அவனை உபாசிக்கலாம், நிறைய ஜபங்கள் பண்ணலாம். விசாகா நட்சத்திரம் இரவு 12 மணி வரைக்கும் விசாகா நட்சத்திரம் இருக்குது. சாத்திய யோகம், வணிஜகரணம். விசேஷமாக ஏகாதசி இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. ஆஷாட ஏகாதசி, சயன ஏகாதசின்னு சொல்கிறது. ஏகாதசி நாட்டில் பகவானை அவசியம் பூஜை பண்ணணும். மகாவிஷ்ணுவை உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏகாதசி உபவாசம் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுத்து சாஸ்திரம். நாளைக்கு 7ஆம் தேதி ஜூலை 7 திங்கட்கிழமை துவாதசி. அனைவரும் விடையற் கார்த்தால எழுந்து ஸ்நானங்களை பண்ணி பாரண பண்ணணும். ஏகாதசி உபவாசம் இன்னைக்கு இருப்போம். நாளைக்கு கார்த்தால எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு, சுவாமியை பூஜை பண்ணிட்டு, நைவேத்தியம் பண்ணிட்டு அவசியம் போஜனம் கார்த்தாலேயே சீக்கிரமாக. பாரணேன்னு பேர் அதுக்கு, துவாதசி பாரணேன்னு சொல்கிறது. அவசியம் எல்லாரும் அதை அனுஷ்டிக்கணும்.